ஹலோ பசங்களா, ஃபர்ஸ்ட் ரிவிஷன் எக்ஸாம் முடிஞ்சிருச்சு. இப்போ அந்த கொஷின் பேப்பர் பார்க்கணும். நான் எல்லாருக்கிட்டையும் ஒரு விஷ் பண்ணுறேன். 10th பப்ளிக்கில் எப்படியா சரி இங்கிலீஷில் மோஸ்ட் 1 மார்க் கரெக்டாக எழுத பாருங்கள். 100 ஸ்கோர் பண்ண பாருங்கள். போர்டு எக்ஸாமில் நம்ம 495+ எடுத்துடணும்டா பசங்களா. அதுக்கு நீங்கள் இங்கிலீஷில் மெயினாக மார்க் போகும். 1 மார்க் நீங்கள் விட்றாதீங்க, அட்டன் பண்ணுங்கள். தெரியலனாலும் அட்டன் பண்ணிவிட்டு வாங்க. பட் இப்போலேருந்து 1 மார்க்லாம் படிங்க. புக் 1 மார்க்கு, கைடு 1 மார்க், இது எல்லாத்தையும் நீங்கள் படிச்சுட்டு போனால் தான் சென்டம் ஸ்கோர் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஃபர்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சினனம்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3 கேட்பாங்க. அது உங்களுக்கு தெரியும் எப்படிலாம் பேட்டர்ன் வரும்னு. ஃபர்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வொக்காபுலரியில் பார்த்திங்கன்னா 14க்கு நீங்கள் 14 வாங்குற மாரி அவ்வளோ நிறையா கொஷின்ஸை ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு போகணும், படிச்சுட்டு போகணும். ப்ரெஃபிக்ஸு, சஃபிக்ஸு, அப்ரிவியேஷன் எல்லாத்தையுமே கைடில் கொடுத்துருக்க அப்ரிவியேஷன் ப்ளஸ் புக் பேக், இது 2த்துல இருந்து மட்டும்தான் கொஷின்ஸ் வரும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பார்ட் 2ல் பார்த்திங்கன்னா கொஷின் ஆன்சர், ப்ரோஸ் கொஷின் ஆன்சர் எனி 3 நீங்கள் அட்டன் பண்ணுற மாரி இருக்குது. கொஷின் ஆன்சர் பொறுத்த வரைக்கும் ஒரு 2-3 லைன் தான் இருக்கும், பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு போயம் கொஷின் ஆன்சர். இந்த லிட்டரரி அப்ரிஷியேஷனில் நம்ம ஃபுல் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுற மாரி நீங்கள் பார்த்துக்கணும்டா பசங்களா. நெக்ஸ்ட்டு செக்ஷன் 3ல் பார்த்திங்கன்னா உங்களுக்கான கிராமர் கொஷின்ஸ் நிறையா கேட்டிருப்பாங்க. 5 கொடுத்துருக்காங்க. நீ அதில் எனி 3 அட்டன் பண்ணுற மாரி உனக்கு இருக்குது. ஃபர்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா உனக்கு டைரக்டு, இன்டைரக்டு, ஆக்டிவ் வாய்ஸ், பாசிவ் வாய்ஸ், பங்க்சுவேட் த ஃபாலோயிங், காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ் மூலிமா பண்ணுறது. நெக்ஸ்ட்டு மீனிங்ஃபுல் சென்டென்ஸ் நீங்கள் பண்ணுறது. நான் சொல்கிற 5 கொஷினுமே வந்துடும். அதில் நீங்கள் 3 அட்டன் பண்ணுற மாரி இருக்கும். மோஸ்ட்டாக நீங்கள் அட்டன் பண்ணுறது ஃபர்ஸ்ட்டு 3 அட்டன் பண்ணிடலாம். பங்க்சுவேட்டு, இன்டைரக்டு, அதர்வைஸ், அதாவது ஆக்டிவ் பாசிவ் வாய்ஸ், இதுதான் மோஸ்ட்டாக ஈஸியாக இருக்கும் நீங்கள் அட்டன் பண்ணுறதுக்கு. பட் உங்களுக்கு எது தெரிஞ்சாலும் நீங்கள் 3 அட்டன் பண்ணிவிட்டு வந்துரு. ஒன்றுத்துக்கு உனக்கு 2 மார்க்கை விட்டுறக்கூடாது. நம்ம சென்டம் வாங்கணும். அதனால் நீ என்ன பண்ணணும், இப்போவே நீ மோட்டிவேட்டடாகி எல்லா கைடில் இருக்க தயவு செஞ்சு சொல்கிறேன், புக் 1 மார்க்கை ஃபர்ஸ்ட்டு முடிச்சிரு. புக் 1 மார்க்கை முடிச்சுட்டு கைடில் இருக்கக்கூடிய 1 மார்க்லாம் என்ன பண்ண நீ முடிச்சிரு, சரியா? முடிச்சுட்டு செக்ஷன் 4ல் உனக்கு என்னன்னா ரோட் மேப் ரொம்ப ஈஸி. 2 மார்க் கொஷினில் வரும் ரோட் மேப். இது ரோட் மேப்க்கு எவ்வளோ 2 மார்க் உனக்கு தராங்க. அப்போ நீ நல்லா ரோட் மேப்லாம் எப்படி எழுதணும், நீ பாயிண்ட் போட்டு கூட எழுதிக்கலாம். இல்லைனா நீ ஸ்டெப் 1 ஸ்டெப் 2ன்னு எழுதிக்கலாம். இல்லைனா நீ ஒரு பேராகிராஃபாக கூட நீ எழுதிக்கலாம், பிரச்சனை இல்லை. ஆனால் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஒன்று கூட இருக்கக்கூடாது. அடித்து மட்டும் எழுதுறாது எக்ஸாமில் ப்ளீஸ். இப்போ நீ ப்ராக்டிஸ் பண்ணால் தான் உனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், சரியா? யூ ஆர் நியர் த ஸ்கூல், ஓகேவா? ஓல்ட் மேன், ஓகே. நீ ஸ்கூலில் இருக்க, ஹாஸ்பிட்டல் இங்கே இருக்குது. இதுக்கு நீ எப்படி ரோட் மேப் சொல்லுவ? பாயிண்ட்டாக எழுதலாம், ஸ்டெப்ஸாக எழுதலாம், பேராவாக எழுதலாம். ஸ்பெல்லிங் மிஸ்டேக் மட்டும் பண்ணிடாத, சரியா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பார்ட் 3 ஃபர்ஸ்ட்டு இது வரைக்கும் உனக்கு 1 மார்க் வந்துருச்சு. ரோட் மேப்புக்கு முன்னாடியும் உனக்கு 1 மார்க் எல்லாமே முடிஞ்சிருச்சு. 2 மார்க்கும் அதிலே சேர்த்து வந்துருச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு நீ இம்பார்ட்டண்ட் பேராகிராஃப் கொஷின்ஸ். பேராகிராஃபில் தான் உங்களுக்கு 1/2 மார்க் போகும், 1 மார்க் குறைப்பாங்க. ஆனால் ஒன்றை பொறுத்த வரைக்கும் அவங்க குறைக்கக்கூடாது. ஏன்னா நீ அவ்வளோ நல்லா எக்ஸாமை அட்டன் பண்ணிவிட்டு வரணும். பேராகிராஃப் அட்லீஸ்ட் 1.5 பேஜஸ், மேக்ஸிமம் 2 பேஜஸ் எழுதிட்டு வா எக்ஸாமில், சரியா? மேக்ஸிமம் 2 பேஜஸ், 2.5 பேஜஸ் எழுது. மினிமம் 1.5 பேஜஸ் எழுதிட்டு வா. அழகாக சினாப்சிஸ் போடு, இன்ட்ரொடக்ஷன், கன்க்ளூஷன், எல்லா பேராலையும் இன்ட்ரொடக்ஷன் இருக்கணும், கன்க்ளூஷன் எல்லாமே இருக்கணும். அழகாக நீங்கள் எழுதிட்டு வரணும், சரியா? ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ரோஸ்லேருந்து உங்களுக்கு 2 பேரா வந்திருக்கு. Describe the struggles underwent by the young seagull to overcome its fear of flying. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுமாரி 4 கொஷின்ஸ் வந்திருக்கு. இந்த 4மே நீங்கள் இன்னைக்குள்ளே படித்து வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் கொஷின் பேப்பரில் இருக்க கொஷின்ஸ்லாம் ரிவிஷன் பண்ணிவிட்டு இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் படிச்சுட்டு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நீங்கள் எதெல்லாம் விட்டுருக்கீங்களோ அதை ஃபஸ்ட்டு பாருங்கள். இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும்டா பசங்களாம். எக்ஸாமில் ஃபியர் தேவையில்லை, கிராமர் மட்டும் படிச்சுட்டு போங்க. ஃபர்ஸ்ட் ரிவிஷன், செகண்ட் ரிவிஷன், தேர்ட் ரிவிஷன், இந்த 3 ரிவிஷன்லேயே நீங்கள் பப்ளிக் எக்ஸாம் மாரி கன்சிடர் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். பப்ளிக் எக்ஸாமில் எப்படிலாம் அண்டர்லைன் பண்ணணும், எப்படிலாம் பாக்ஸ் போட்டு எழுதணும், சினாப்சிஸ், இன்ட்ரோடக்ஷன், கன்க்ளூஷன் எல்லாத்தையுமே நான் இன்னும் அடுத்த வீடியோவில் உங்களுக்காக ஷேர் பண்ணுறேன். ப்ரோஸ்லேருந்து எனி 2 பேரா எழுதணும், பார்த்துக்கிட்டிங்களா? நெக்ஸ்ட்டு செக்ஷன் பார்ட் 3லேயே 2 செக்ஷன் இருக்கு இல்லையா? செக்ஷன் 1, செக்ஷன் 2வில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதே 4 கொஷின்ஸ் வந்திருக்கு. அந்த 4 கொஷின்ஸில் எனி 2 கொஷின்ஸ் நீங்கள் அட்டென்ட் பண்ணணும், சரியா?
4 கொஷின்ஸில் எனி 2 கொஷின்ஸ் நீங்கள் வந்து அட்டன் பண்ணியிருக்க மாரி நீங்கள் பார்த்துக்கோங்கடா பசங்களா. ஓகே சாரி. கம்பேர் அண்ட் கான்ஸ்ட்ரக்ட் த ஆல்டிடியூட் ஆஃப் த ants and the crickets. Describe the journey of life as depicted in the poem NG Van Dyke. சொன்னேன்ல ஃபர்ஸ்ட்டு போயம் கன்ஃபார்ம் சம்மரி படிச்சுக்க, விட்டுறவே விட்டுறாத, 5 மார்க் உனக்கு வந்துடும். கிளியராக சொல்லியிருக்கேன் நான், நீ விட்டுட்டேன்னா அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு லிட்டரரி அப்ரிசியேஷன்லேருந்து ஒரு கொஷின்ஸ் உங்களுக்கு வந்திருக்கு. லிட்டரரி அப்ரிசியேஷன் என்ன வந்திருக்கு, ஒரு கொஷின்ஸ் உங்களுக்காக வந்திருக்குடா பசங்களா. அதில் நெக்ஸ்ட்டு வந்து paraphrase the following stanza. நீ இதெல்லாம் விட்டுரு, நீ வந்து ஒழுங்காக அந்த போயம் படிச்சுட்டு போனாலும் எடுத்துடலாம். செக்ஷன் 3 answering one of the following questions. லிட்டரரி அப்ரிசியேஷன் எல்லாத்தையும் முடிச்சிட்டியா? இதில் வந்து எனி 2 நீங்கள் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்குது. டைம் கிராமருக்கே ரொம்ப வேஸ்ட் பண்ணுறாதீங்க. இதெல்லாம் நம்ம வந்து 2 pages 2.5 pages எழுதணும், அது நீ வந்து மறந்துடாது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செக்ஷன் 3 பொறுத்த வரைக்கும் ரீஅரேஞ்ச் த ஃபாலோயிங் சென்டென்சஸ் இந்த கோஹரண்ட் ஆர்டர். நெக்ஸ்ட்டு ஃபாலோயிங் படிச்சுட்டு கொஷின்ஸ் அட்டன் பண்ண சொல்லுவாங்க. மோஸ்ட்டாக நீ வந்து இந்த செகண்ட் ஒன்னே அட்டன் பண்ணு, ஏன்னா அதெல்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் பேராவை படிச்சுட்டு வேணா எழுதுறது. நெக்ஸ்ட்டு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா செக்ஷன் 4 5 மார்க் கொஷின்ஸ். 5 மார்க்கில் எல்லாருக்குமே குறைக்கிறது உண்டு. அதுவும் இந்த பிக்சர் பார்த்து எழுதுறதெல்லாம் குறைப்பாங்க இல்லையா. நீங்கள் வந்து நான் எது அட்டன் நோட்ஸ் ஆஃப் சம்மதியை விட்டுருங்க, டோன்ட் வாண்ட். ஒரு வேளை உங்களுக்கு மீதி எதுவும் தெரியலன்னா அதை அட்டன் பண்ணலாம், இதெல்லாம் விட்டுறலாம் சரியா. ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மொபைல் கேலக்ஸி. ஓகே, ஃபர்ஸ்ட் கொஷின் நீங்கள் அட்டன் பண்ணுற மாரி தான் இருக்கணும், ஏன்னா உங்களுக்கான ஈஸி அதெல்லாம். நெக்ஸ்ட் யூஆர் லலிதா, இது எல்லாமே நீங்கள் வந்து அட்டன் படிக்கணும். இது எல்லாமே என்னது உங்களுக்கான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸு. யூஆர் லலிதா லெட்டர் ரைட்டிங் கன்ஃபார்ம் அட்டன் பண்ணிட்டுங்கடா பசங்களா. நெக்ஸ்ட் யுவர் ஸ்கூலு நோட்டீஸ் ரைட்டிங் கேட்டிருக்காங்க, அதை பார்த்துக்கோங்க. பிக்சர் டிஸ்கிரிப்ஷனு. நெக்ஸ்ட்டு இது வந்து நீங்கள் ரொம்ப அட்டன் பண்ண தேவையில்லை. இது ரெண்டும் உங்களுக்கு தேவையே கிடையாது, அட்டன் பண்ண வேண்டாம் நான் சொல்கிறேன். ஏன்னா சிலவங்க பார்த்தீங்கன்னா எரர்ஸை ரொம்ப தப்பாக எழுதிடுவீங்க, மார்க் டோட்டலாக 5 மார்க் போயிடும். நீங்கள் வந்து அதெல்லாம் பண்ணாதீங்க சரியா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செக்ஷன் 5 அந்த உமன் போயம் இருக்கு இல்லையா, அது கேட்டிருக்காங்கடா பசங்களா, எழுதுங்க. பார்ட் 4லேருந்து உங்களுக்கு 2 8 மார்க் வரும். 150 வேர்ட்ஸ் எழுதணும் மேக்ஸிமம். இதெல்லாம் நீ வந்து 3 pages எழுதிரு போதும், சேஃப் தோன் வந்துடுவேன். 3 pages எழுதணும்னா 8 மார்க் வந்துடும். ப்ராஸ்பரோ அண்ட் மிராண்டா. ப்ராஸ்பரோ கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு தெரியும் இல்லையா 2 பேர் நான் வந்து ஒரு முள்ளன் ஸ்டோரி கேட்டிருக்காங்க. முள்ளன் ஸ்டோரி நிறைய பேர் படிச்சிருப்பீங்கன்னு தெரியும். ஃபர்ஸ்ட் யூனிட்ல இருக்குது, செகண்ட் யூனிட்டும் ஃபர்ஸ்ட் யூனிட்டும் அட்டன் பண்ணுறங்கடா பசங்களாச்சு. 8 மார்க் வந்து நீ 3 pages எழுதுகிற மாரி அட்டன் பண்ணிக்கடா பசங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 8 மார்க் உங்களுக்கு இருக்கு இல்லையா, நீங்கள் இந்த 8 மார்க்கை அட்டன் பண்ணிக்கலாம். இது வேணாம், போய் பார்த்து எழுதுறது தேவையில்லை நம்மளுக்கு, இதே நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் ஒன் சரியா. ஆல் தி பெஸ்ட் ஃபார் இங்கிலீஷ் எக்ஸாம். நான் உங்கள் மேலே நிறையா நம்பிக்கை வச்சுருக்கேன். இந்த கொஷின் பேப்பர் நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனலில் இருக்குது, வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணாதுங்க, மறக்காமல் ஜாயின் பண்ணிடுங்கடா பசங்களா. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். உங்களுக்கான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் நீங்கள் வந்து எப்படிலாம் ப்ரிப்பேர் பண்ணணும், 1 மார்க்லாம் எது கேட்குறாங்க அதுன்றதை நான் வந்து ஒரு நோட்ஸாகவே வச்சுருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நான் டிஎம்க்கு ஷேர் பண்ணுறேன். ஓகேவாடா பசங்களா. All the best for a second division exam. Bye.